ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு சன்னா பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான லன்ச் ரெசிபி. ஸோ குயிக்காகவும் மார்னிங் டைமில் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு ஆனியன், 2 டொமேட்டோ, ஒரு சில்லி அந்த கணக்கில் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒருத்தருக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு, டொமேட்டோவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு, ஒரு சில்லி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக இருக்குனாலும் அதுவும் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு ஆளுக்கு நான் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது கூட மசாலா ஸ்பைசஸும் சோம்பும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. ஸோ ரைஸும் ஒரு சைடு வந்து ஊற வச்சுட்டேன். 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நார்மல் ரைஸ், பாஸ்மதி கிடையாது. ஸோ நார்மல் ரைஸையும் ஒரு சைடு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலான்ட்டு பண்ணியாச்சு. இன்னொரு சைடு வந்து சன்னாவையும் வந்து ஒரு 5-6 விசில் வச்சு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் வந்துட்டு இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் போட போகிறோம். ஸோ அது நல்லா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆனியன் போட்டு பண்ணலாம். வதக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது நல்லா புரிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இப்போது ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் வந்து சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு சால்ட்டு கூட போட்டு நீங்கள் வதக்கலாம். இதில் வந்து ஆனியனும் டொமேட்டோவும் எந்த அளவுக்கு குக் ஆகுதோ ஸோ அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா அந்த ரைஸில் இறங்கும். அதனால் ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இதோட நான் சில்லியும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கலாம். அதாவது கோல்டன் ப்ரௌனில் ஆனியன் வந்ததும் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஸோ போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அது கூட லைட்டாக டர்மரிக் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இது 3ம் வந்துட்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு. பிரியாணி மசாலாவும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். அந்த ஆயிலே நல்லா குக் ஆகணும். ஸோ அப்போ தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அது கூட சன்னாவையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலாவில் குக் ஆனதும் ரைஸ் போட்டுட்டு அதையும் நல்லா அந்த மசாலாவோட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணிங்கிறது தான் அளவு. ஏன்னா நான் பொன்னி அரிசி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி கிடையாது. ஸோ உப்பெல்லாம் போட்டுட்டு அளவு செக் பண்ணிவிட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பபிள்ஸும் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் நார்மல் ரைஸுங்கிறதுனால 3 விசில் விட்டுருக்கேன். ஸோ தானாக விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.